நடத்திய தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் 149 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, என்னென்ன விவரங்கள் இந்த தாக்குதல் தொடர்பாக தற்போது வரை தெரிய வந்துள்ளது? லெபனானில் நடைபெற்ற தாக்குதலில் 31 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகமானது தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் நடத்திய தாக்குதலில் 31 பேர் அதிகாரப்பூர்வமாக உயிரிழந்ததாகவும் 140க்கும் அதிகமானோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகமானது அறிக்கையை வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்கு ஆதரவான ஒரு செயல்பாடுகள் நடவடிக்கை மற்றும் ஹெஸ்புல்லாவினுடைய அந்த ஒரு தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதல் வழங்கும் விதமாக இஸ்ரேலுடைய படைகள் என்பது ஏவுகணை தாக்குதலை லெபனான் மீது நடத்திய நிலையில் அந்த காட்சிகளையும் இஸ்ரேலுடைய விமானப்படையானது சற்று நேரத்திற்கு முன்பாக வெளியிட்டிருந்து குறிப்பிட்டது. அந்த தாக்குதலில் ஆயுத கிடங்குகள் மற்றும் ஹெஸ்புல்லாவினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு தலைமை கட்டிடங்களும் அந்த தாக்குதலில் துல்லியமாக ஏவுகணை தாக்குதலில் தகர்க்கப்பட்டதாக இஸ்ரேலானது தெரிவித்த நிலையில் இந்த தாக்குதலில் 31 பேர் உயிர்ந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவலை தற்பொழுது லெபனானுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. பல்வேறு தாக்குதல்கள் என்பது குறிப்பாக எதிர்வினை தாக்குதல்கள் மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை தடுக்கும் விதமான ஒரு தாக்குதலையும் லெபனானுடைய ஹெஸ்புல்லாவானது தற்போது தொடங்கியுள்ளதாக அந்நாட்டு அமைச்சகம் அதிகாரப்பூர்வ ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வரும் இந்த வளைகுடா நாடுகள் மற்றும் இஸ்ரேல் ஈரானுடைய அந்த ஒரு போர் பதட்டம் சூழல் காரணமாக பல்வேறு தாக்குதல்கள் தொடர்ந்து புதியதாக தற்போது தொடங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக துபாய், அபுதாபி உள்ளிட்ட இடங்களில் தற்பொழுதும் சற்று நேரத்திற்கு முன்னதாக மீண்டும் ஏவுகணை தாக்குதல்கள் என்பது நடைபெற்று வரும் நிலையில்தான் லெபனானில் இந்த ஏவுகணை தாக்குதல் 31 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.